பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அத்தஹியாத்திலே நபி அவர்கள், அதானிலே நபி அவர்கள், இகாமத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கலிமா சொல்லும் பொழுது பிற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். எல்லா இடங்களிலும் எத்தனையோ பேருடைய பேருக்கு முன்னால் முஹம்மத். உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களிலே பேர் வைக்கப்பட்ட பெயர்களை பட்டியலிட்டால் முஹம்மது என்ற பெயர் அதிகம். ஏன் அவ்வளவு அன்பு, எவ்வளவு மரியாதை. உங்களை நாங்கள் அப்படியே உலகத்துக்கும் உங்களை பிரஸ்தாபப்படுத்தி விட்டோம், பிரபலியப்படுத்தி விட்டோம், உயர்த்தி விட்டோம். நபியவர்களை புகழாத, பாடாத, பாராட்டாத, ஸலவாத்து சொல்லாத ஒரு முஸ்லீம் உலகத்தில் இருக்க முடியுமா? ஏன்? அந்த பொறுமையுடைய பிரதிபலன், அந்த சிரமங்களை பொறுத்து கொண்டு வாழ்ந்த ஒரு பிரதிபலனாக நபி ஸல்லல்லாஹு அவர்களை கொடுத்தான். எனவே இந்த கஷ்டத்தோடு 2 லேசுகளை தந்தோம் என்று நபியர்கள் எல்லாம் சொல்ல, பைதா ஃபரக்த ஃபன்ஸப் வைதா ரப்பிக ஃபர்கப். நீங்கள் ஒரு வேலை முடித்துவிட்டு அடுத்து நீங்கள் இறைவன் பக்கம் பச்சாதாபப்பட்டு அமல் செய்ய வேண்டும். தியாகத்தோடு இறை வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். இறைவனின் பக்கமே தேட்டம் கொள்ள வேண்டும். உங்களுடைய முழுமூச்சான குறிக்கோளும் தேட்டமும் இறைவன் பக்கம் இருக்க வேண்டும் என்று நபியர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதன் மூலம் எங்களுக்கும் அல்லாஹ் பாடம் படித்தார்கள்.